Hello everyone, welcome to Ustadian Academy. இந்த வீடியோல இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளில் தமிழகத்தில் ரூபாய் 50,634 கோடி முதலீட்டுக்கு ஒப்பந்தம். ஸோ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தில் நடந்துச்சு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024. ஸோ இதை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்னைக்கும் நேற்றும், அதாவது ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய இரு தினங்களில் நடைபெற இருந்தது. ஸோ அதில் நேற்றைய தினத்தில் நடைபெற்று முடிந்தது. ஸோ அதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50,634 கோடி முதலீட்டுக்கு ஒப்பந்தம் சைன் பண்ணப்பட்டுள்ளது. அதாவது டிவிஎஸ், ஹுண்டாய், அப்புறம் மிட்சுபிஷி, டாடா, ஸோ இந்த மாதிரி பல நிறுவனங்கள் சார்பில் இந்த தொகைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதலீட்டுக்கான அந்த ஒப்பந்தம் கொடுத்திருக்காங்க. அண்ட் பல திட்டங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார். ஸோ இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கிட்டத்தட்ட 9 நாடுகள் சார்பில் நிறைய பங்கேற்பாளர்கள் பங்கேற்றாங்க. கிட்டத்தட்ட 30,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பங்கேற்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைந்தது. ஸோ 9 நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, ஸோ இந்த மாதிரி சில நாடுகள் சேர்ந்து இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். ஸோ இன்றைய தினம் முடிவில் எவ்வளவுக்கு அந்த முதலீடுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அப்படின்றத நாளைய தினம் பார்க்கலாம். ஸோ உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளில் தமிழகத்தில் 50,634 கோடி முதலீட்டுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், 2024 நடைபெற உள்ள குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி இடம்பெற்றுள்ளது. ஸோ 2024 குடியரசு தின விழா டெல்லியில் வச்சு நடைபெற இருக்குது. ஸோ அதற்கான நிறைய தேர்வுகள் செஞ்சுருந்தாங்க. அதாவது அலங்கார ஊர்திகள் எதெல்லாம் இடம்பெறலாம் அப்படின்ற மாதிரி சில தேர்வுகள் நடந்தது. ஸோ அதில் மத்திய அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட அலங்கார ஊர்தியை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டின் சார்பில் எதெல்லாம் இடம்பெற போகுது அப்படின்னு பார்த்தோம்னா குட ஓலை முறை நம்ம படிச்சிருப்போம். என்னது, அந்த காலத்தில் தலைவர்களை தேர்ந்தெடுக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை, சோழர் காலத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த குட ஓலை முறை அண்ட் தென் உத்திரமேரூர் கல்வெட்டில் இது குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதற்கான அந்த இரண்டும் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் சார்பில் அலங்கார ஊர்தியாக இடம்பெற உள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், கார்கில் மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் தரையிறங்கி C-130J விமானம் சாதனை. ஸோ C-130J விமானம் இந்திய விமானப்படையை சேர்ந்த ஒரு விமானம். ஸோ இது ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்குது. என்ன சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா கார்கில் மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் தரையிறங்கியிருக்கு. ஸோ ஒரு விமானம் தரையிறங்குறது அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம்தான். பட் ஏன் இங்கே சாதனை அப்படின்னு சொல்கிறோன்னா கார்கில் மலைப்பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லடாக் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி தான் கார்கில். ஸோ இங்கே வெப்பநிலை மிக மோசமான நிலையில் காணப்படும். அண்ட் குளிர்காலத்தில் அந்த வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா -20 டிகிரிக்கும் கீழ் காணப்படும். ஸோ அந்த கடினமான பகுதியில் இந்திய விமானப்படையை சார்ந்த ஒரு விமானம், அதாவது C-130J விமானம் ஒரு சாதனை பண்ணியிருக்கு. டெரைன் மாஸ்கிங் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை அங்கே நிகழ்த்தியிருக்காங்க. டெரைன் மாஸ்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போர் காலகட்டத்தில் எதிரிகளை எதிரிகளுக்கே தெரியாத வகையில் அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட இடத்துல தரையிறக்கி அவங்க மீது தாக்குதல் ஏற்படுத்துறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, டெரைன் மாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தகைய ஒரு குறிப்பிட்ட சாதனையை தான் இந்திய விமானப்படையை சார்ந்த C-130J என்ற விமானம் நிகழ்த்தியுள்ளது. ஸோ கார்கில் மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் தரையிறங்கி C-130J விமானம் சாதனை செய்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், ஆதித்யா விண்கலம் L1 புள்ளியை மையமாக கொண்ட சூரிய ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. ஸோ ஆதித்யா L1 செப்டம்பர் 2, 2023 அன்று C-57 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தியிருப்போம். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக, அதாவது சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கெரனோ, போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், ஸோ இந்த பகுதிகளை ஆராய்ச்சி செய்வதற்காக
இந்திய விண்வெளி நிறுவனம் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த L1 புள்ளியை மையமாக கொண்ட சூரிய ஒளிவட்ட சுற்றுப்பாதை, அதாவது ஹாலோ ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து 5 ஆண்டுகள் அந்த இடத்துல இருந்து சூரியனை வந்து ஆராய்ச்சி செய்ய போகுது. ஸோ மொத்தமாக இதில் வந்து ஒரு 7 கருவிகள் இருக்குது. அதில் 4 கருவிகள் சூரியனை வந்து நல்லா கண்காணிச்சுட்டு இருக்கும். மற்ற 3 கருவிகள் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆதித்யா L1, அதாவது ஆதித்யா விண்கலம் L1 புள்ளியை மையமாக கொண்ட சூரிய ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் நிகழாண்டு பொருளாதார வளர்ச்சியானது 6.2% இருக்கும் என ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஐநா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க, அதாவது உலக பொருளாதார சூழல் 2024. ஸோ இந்த அறிக்கையை ஐநாவின் சார்பில் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவின் நிகழாண்டு பொருளாதார வளர்ச்சி, அதாவது 2024ஆம் ஆண்டிற்கான GDP, இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்கன்னா 6.2% இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2023ல் இந்தியாவோட GDP எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6.3% இருந்திருக்கும். ஸோ இப்போ 2024ல் 6.2% இருக்கும் என ஐநா வந்து அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உலகத்தோட பொருளாதார வளர்ச்சி 2024ல் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2.4% இருக்கும் என ஐநா அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ரகுராம் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இந்திய ஒலிம்பிக் சங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதோட நிர்வாக அதிகாரியை வந்து நியமிச்சிருக்காங்க. ரகுராம் ஐயரை தான் என்ன பண்ணியிருக்காங்க, நிர்வாக அதிகாரியாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ ரகுராம் ஐயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட முன்னாள் நிர்வாக அதிகாரியாக இருந்த ஒரு நபர் தான் யார், ரகுராம் ஐயர் அவர்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேபிள் டென்னிஸ் அணி RPSG அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ RPSG மேவரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேபிள் டென்னிஸ் அணியோட முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரகுராம் ஐயர் அவர்கள். ஸோ இப்போ இவரை என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ், செபி ராம் மோகன் ராவை 3 ஆண்டுகளுக்கு நிர்வாக இயக்குனராக நியமிப்பதாக அறிவித்தது. ஸோ செபினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை மையம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய நிர்வாக இயக்குனரை வந்து நியமிச்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராம் மோகன் ராவ். ஸோ இவரை தான் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த 3 வருடங்களுக்கு செபி அவங்களுடைய நிர்வாக இயக்குனராக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு பிராந்திய அலுவலகத்தில் பிராந்திய இயக்குனராக இருந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராம் மோகன் ராவ் அவர்கள். ஸோ அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, செபி தங்களது நிர்வாக இயக்குனராக நியமித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், ரூபாய் 4797 கோடி மதிப்பிலான பிருத்வி விக்யான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ மத்திய அமைச்சரவை இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் கூடினாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க. எதற்கானது அப்படின்னு பார்த்தோன்னா பிருத்வி திட்டம். ஸோ பிருத்வி திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு 5 துணை திட்டங்களை கொண்ட ஒரு கூட்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். 5 துணை திட்டங்கள் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா வளிமண்டல காலநிலை ஆராய்ச்சி, அப்புறம் வந்து நிலநடுக்கவியல் பற்றிய ஆராய்ச்சி, அப்புறம் குரோமோஸ்பியர் இல்லை கிரையோஸ்பியர் பற்றின ஆராய்ச்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 துணை திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு திட்டம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிருத்வி விக்யான் திட்டம். ஸோ இந்த திட்டத்திற்கு என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட MV லீலா நார்ஃபோக் சரக்கு கப்பலை
இந்திய கடற்படை மீட்டுள்ளது. ஸோ அதாவது கடற்கொள்ளையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எம்வி லீலா நார்ஃபோக், இது வந்து சரக்கு கப்பல். ஸோ இந்த சரக்கு கப்பல்களை வந்து கடத்தி வச்சிருந்தாங்க. ஸோ எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தோன்னா வடக்கு அரபிக்கடல், அங்கே இருக்கக்கூடிய சோமாலியா அருகே இந்த மாதிரி இந்த கடத்தி வச்சிருந்தாங்க இந்த கப்பலை. ஸோ இந்த கப்பலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய போர்க்கப்பலாக இருக்கக்கூடிய INS சென்னை அந்த போர்க்கப்பல் அந்த பகுதிக்கு சென்று இந்த கப்பலை வந்து பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கப்பலில் 15 இந்தியர்கள் உட்பட 21 பணியாளர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாற்றையும் மீட்டு INS சென்னை போர்க்கப்பலானது எம்வி லீலா நார்ஃபோக் சரக்கு கப்பலை மீட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், பொங்கல் பண்டிகையையொட்டி இலங்கையில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. ஸோ ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது இல்லை, நடைபெற்றுட்டு தான் இருக்குது. அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலங்கையில் என்ன பண்ணியிருக்காங்க, முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இதற்கான முயற்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இலங்கையோட கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருந்த ஒரு நபர். அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா செந்தில் தொண்டமான் அவர்கள். ஸோ அவர் வந்து தமிழகத்தை சார்ந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர். ஸோ அவரோட முயற்சியினால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழகத்தோட அந்த பாரம்பரியத்தை மக்களிடையே பரப்பணும் அப்படின்ற காரணத்தினால இலங்கையில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் 300க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து கலந்து கொண்டுச்சு. ஸோ அது மட்டும் அல்லாமல் சிறப்பு அழைப்புதலாக இந்தியா உள்பட பல நாடுகளுக்கும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்கறதுக்கான சிறப்பு அழைப்பு வந்து விடுத்திருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இலங்கையில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.